உயிரோடு இருக்கிறது. நம்மளுக்கு நிறைய பயங்கள் இருக்கலாம். இந்த காரியம் மாறவே மாறாதுன்னு நம்ம நினைக்கிறேன். ஆனா இந்த பூமிக்கு மேலேயும் வானத்துக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் அவர் மேல உயர்ந்த நாமம் எந்த நாமமும் அல்ல. இந்த உலகம் சொல்லும், நான் அந்த லக்குனால நான் வந்துட்டேன், லக்குனால எனக்கு கிடைச்சிருச்சு, நான் கஷ்டப்பட்டதுனால இது கிடைச்சிருச்சு அப்படின்ற உலகம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஆனா உண்மையிலே என்ன, அவருடைய கிருபையினாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யறோம், நிக்கிறோம், நம்ம வாழ்றோம், சாப்பிடுறோம், குடிக்கிறோம், நல்ல உடை போடுகிறோம். அவருடைய கிருபை. அந்த கிருபையை நினைத்து நீங்களும் நானும் சத்தமாக இப்ப கரங்களை தட்டலாம். ஒருவனா இருக்கும் போது கடவுள் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஆபிரகாம் நான் சொல்ற மாதிரி நீ என்ன செய்ய,
உன் ஜனத்தை இனத்தை நான் சொல்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன சொல்ற, நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன செஞ்சான்? போனான். ஒருவேளை கடவுள் சொல்லி அவன் கீழ்படியாம அவன் ஒருவேளை அவன் வீட்டிலேயே இருந்திருந்தான்னு வைங்க, அவனுடைய பேரை யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அவன் மனைவி, அவன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு, சொந்தக்காரங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு அவன் பேரு கேட்டனால, அவருடைய பேச்சை கேட்டு அவன் வீட்டு படி வெளியே தாண்டி வந்ததுனால என்னாச்சு? இன்னைக்கு அவனுடைய பேரு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் என்ன செய்ய, ஆபிரகாம்னு கடவுளை வச்சு என்ன செஞ்சாரு? விசுவாசம். நம்மளுக்கும் தகப்பனா இன்னைக்கு யார் இருக்கா? விசுவாசத்தின் தகப்பனா ஆபிரகாம் இருக்காங்க. அவர் பேரை சொல்லி அழைக்கிற தேவன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கலாம். கடவுளை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு எவ்வளவு பெரிய உயர்வுகளை தருகிற தேவன். அவர் உங்களையும் என்னையும் நினைவு கூறுகிற தேவன். அதனால இந்த பக்தன் அருமையாக எழுதியிருக்கிறாரு, ஆண்டவரே நீங்க மறந்தா நான் எங்கே போவேன், ஆனா நீங்க என்ன நினைக்கிற தேவன். நான் உடைந்த பாத்திரம், ஆனால் இந்த உடைந்த பாத்திரத்தை சீர்படுத்தி அழகுபடுத்தி உயர்த்தி வைக்கிற தேவன் நீர் அல்லவா? தேவகுமாரா, தேவகுமாரா, நீர் நினைத்தால் ஆசீர்வாதம். உன்னை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். இதை உலகே அறியும். உன்னை மறந்து வாழ்ந்தவனா இதை உண்மை மறுதளித்தவனா அதை உலகே அறியும். உடைந்த பாத்திரனோ அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்தி இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும். இது யாருக்கு புரியும்?
எந்த ஸ்தானத்துக்கும் நம்முடைய தேவனாக இயேசு கிறிஸ்து எந்த இது பாரபட்சமும் பார்க்காம இறங்கி வருகிற தேவன். ஆபிரகாம் கூட இருந்தா மட்டும்தான் இறங்குவாரு இல்ல, அவருக்கு பிரிந்து வந்த ஆகார ஒதுக்கப்பட்டார். அவ்வளவு நாள் நம்பப்பட்ட ஆபிரகாம் அவங்க குடும்பம் என்ன செஞ்சாங்க? ஆகார கைவிட்டாங்க. ஆனா தேவன் நினைவு கூறுகிற தேவன், ஆகாருடைய குரலை கேட்ட தேவன். அவருடைய ஆவி எங்க இருக்கிறோ அங்க நிறைவு உண்டு. கடவுளுடைய ஆவி எங்க உண்டோ அங்க சமாதானம் உண்டு. கடவுளுடைய ஆவி எங்க உண்டோ அங்க நிம்மதி உண்டு, குழப்பங்கள். நீங்க உங்களுடைய எழுதியத்தை அந்த அசைவாடு அந்த ஆவி நம்ம ஆண்டவரே, இந்த நிலையில்லாத உலகத்துல அசைவாடு இருக்கிற உங்களுடைய ஆவிய என் மேல எழுதியத்துல கூட்டுங்க, நிரப்புங்க அப்படின்னு இந்த பாடல ஒரு ஜபமாக நீங்களும் நானும் பாடணும். அன்னைக்கு அந்த ஜலத்துல உளவாடி கொண்டிருந்த அந்த ஆவி, பெந்தெகோஸ்து அனுபவத்தை தந்த அந்த ஆவி, சிம்சோன் மேல இருந்த அந்த ஆவி, இன்னைக்கு உங்க மேல என் மேலையும் அது இறங்கி பெரிய காரியங்களை நான் செய்ய விடுதலை
மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.